இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க என்ன மீன் பண்றது? உங்க அக்கா தங்கச்சி 3 பேரையும் தானே? சரி, கண்டினியூ பண்ணுங்க. நாங்களே அவளை தேடிக்கிட்டு தான் சார் இருந்தோம். ஆனா கோர்ட்ல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அவளை காணோம். நீங்க எதுக்கு அவங்கள தேடினீங்க? ஆஹா, நம்ம வாண்டடா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. சார், அது ஒருவேளை அவங்க உங்க கையில கிடைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? கொலை பண்ணிருப்பீங்க, சரியா? சார், சார் அதெல்லாம் இல்ல சார். அவ பண்ண தப்புக்கு கோர்ட் அவளுக்கு தண்டனை கொடுத்துருச்சு. சட்டத்தை மதிக்கிற நீங்க அப்புறம் எதுக்கு அவங்க கழுத்துல கத்திய வச்சு கொன்றுவேன்னு மிரட்டினீங்க? கண்மணி, இங்க நீங்களும் எங்க டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கோம். உண்மையை சொல்லுங்க. என்ன சார்? நீங்க தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிருக்கீங்க. அது எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்ப அவ எங்க இருக்கா, என்ன பண்ணீங்கன்னு உண்மையை சொன்னீங்கன்னா சட்ட ரீதியா உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நாங்க பண்ணுவோம். நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. இந்த நேரத்துல போலீஸ், கோர்ட்டு, ஜெயிலுன்னு அலைஞ்சா அது எவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க. சார், அதான் நான் தெளிவா சொல்லிட்டேனே சார். நாங்க அவளை எதுவுமே பண்ணல. எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். ஓ, அப்ப நாங்க தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க, அப்படிதானே? சார், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் நாங்க நிரபராதி. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா தகவல் வரும். அதான் நான் என் அக்காவை கூட்டிட்டு போனேன். எப்படி 2 பேர் பேசி வச்சுட்டு சொல்றீங்களோ? புரியல சார். இல்ல, அவங்க சொன்ன அதே பதில நீங்களும் அச்சு பிசுகாம அப்படியே சொல்றீங்களே, அதான் சொன்னேன். சார், உண்மையை யார்கிட்ட விசாரிச்சாலும் அது ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். பொய் தான் சார் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். அப்போ தீர்ப்பு சொல்லும் போது விஜய் அங்க இல்லன்னு எப்படி சொன்னீங்க? நீங்களே கோர்ட்ல இல்ல தானே? சொல்லுங்க சார். நாங்க கிளம்பும் போதே விஜய் அங்க இல்ல சார். அந்த கோயில்ல சிசிடிவி கேமரா இருக்கா? எனக்கு தெரியாது சார். நான் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண சொல்லுவேன். நீங்க அந்த நாள்ல அங்க வந்திருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். சரிங்க சார், பண்ணுங்க. நாங்க அந்த கோவில தான் இருந்தோம். மரா, டே, எங்க 3 பேர் எதுக்குடா தனியா வர சொன்ன? போலீஸ் உங்களை விசாரிக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? எங்களை எப்படி விசாரிக்க வருவாங்க? விஜய் தான் உங்க அண்ணன் பாண்டியனை கொண்டான்னு இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்ப அண்ணனை கொன்னவங்கள கண்டிப்பா நீங்க சும்மா விட மாட்டீங்கல்ல? விட மாட்டீங்க தானே? அப்ப அந்த கோணத்துல போலீஸ் உங்களை விசாரிக்க வரலாமே. மரா, என்னடா யோசிக்கிற? நீங்க விஜயை தூக்கிட்டு போனது வேற யாராவது பார்த்துருக்கலாம். சிசிடிவி அது இதுன்னு அங்கேன்னு ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு அதை பத்தி கூட விசாரிக்கலாம். ஐயோ, என்ன மாறா சொல்றீங்க? நீங்க பதட்டப்படாதீங்க. அவங்க ஒரு வேளை அனுமானத்துல கூட விசாரிக்க வரலாம். விசாரணையில நீங்க என்ன பதில் சொல்றீங்க அதான் முக்கியம். தீர்ப்பு வரும்போது நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நாங்க என்ன சொல்றது மாறா? வீட்டில் என்ன பொய் சொன்னீங்களோ அதே பொய்யவே சொல்லுங்க.
கோயிலுக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க. ம். சரி, இப்போ நான் தான் போலீஸ். உங்ககிட்ட நான் விசாரிக்க வரேன். தீர்ப்பு சொல்லும்போது நீங்க எங்க இருந்தீங்க? ஆ, கோயிலுக்கு போயிருந்தேன். எந்த கோயிலுக்கு? ஆ, எந்த கோயிலுக்கா? அண்ணி இப்படியெல்லாம் முழிச்சிட்டு இருக்க கூடாது. பிள்ளையார் கோயில்னு சொல்லுங்க. அதான் மூளைக்கு இருக்கு. அதவே சொல்லுங்க. ம். ஆ, இப்போ சொல்லுங்க, எந்த கோயில் போயிருந்தீங்க? ஆ, பிள்ளையார் கோயிலுக்கு. ஆ, எதுக்கு போயிருந்தீங்க? ஆ, அவருக்கு சாதகமா தீர்ப்பு வரணும்னு வேண்டிக்கிறதுக்காக போயிருந்தேன். சூப்பர். நீ? கண்மணி, வீரா, மாமா இங்க பாருங்கம்மா. எனக்கு உங்க பேர்ல நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நீங்க எதுவும் செஞ்சிருக்க மாட்டீங்க. இல்ல இருந்தாலும் அந்த அம்பிகா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான்னா உங்க 2 பேருக்கும் ஏதாவது தெரியுமா? அந்த விஜய அதுக்கப்புறம் எங்கேயாவது பாத்தீங்களா? அம்மா, என்கிட்ட மறைக்காம சொல்லுங்கம்மா. ஏற்கனவே ஒரு உண்மையை இவன் மறைச்சதுனாலதான் குடும்பத்துக்குள்ள இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அதே தப்ப நீங்க செஞ்சிடாதீங்கம்மா. மாமா அப்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க எதுக்கு உண்மையை மறைக்கணும்? அதான் அவங்க இல்லைன்னு சொல்றாங்களே. ம். திரும்ப திரும்ப நீங்களும் அதவே கேட்டிருந்தா என்ன அர்த்தம்? போலீஸ்காரங்க தான் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றாங்கன்னா நீங்களும். டேய், உனக்கு என்ன பிரச்சனை? நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் குறுக்கல வர? இதையே நீ தடுக்கிற? ஆ? அப்படி இல்லப்பா. டேய் 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 டேய், உன் வேலை என்னவோ அதை பாருடா. இல்லப்பா. டேய் டேய், பேசாம இருங்கறல்ல. டேய் மாறா, அமைதியா இரு. சொல்லுங்கம்மா, ஏன் இப்படி தயங்குறீங்க? வீரா, இப்ப நீ ஏதோ சொல்ல வந்தியம்மா. அது என்னடா? இல்ல மாமா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது.